இன்னைக்கு ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போகிறது இந்த இளையராஜா குட் பேட் அக்னி படத்தை பற்றி பேசியிருக்கக்கூடிய விஷயம். அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு? இந்த படத்தில் என்னுடைய சகலகாலா வல்லவன் இளமை இதோ இதோ பாடல், நாட்டுப்புற பாட்டில் வந்த ஒத்த ரூபாயும் தாரன், விக்ரம் படத்தில் வந்த ஏஞ்சோடி மஞ்சக்குருவி, இந்த 3 பாடல்களை பயன்படுத்தியிருக்கீங்க. 3 பாடல்களை பயன்படுத்தியிருக்கிறீங்கன்னா ஒரு செகண்ட் காமிக்கல, பின்னாடி ரேடியோவில் ஓடவில்லை, படத்தில் ரொம்ப மைய பொருளாகவே இந்த பாடல்களை தான் வச்சுருக்காங்க. இந்த பாடல் தான் ஆரம்பத்துலேயும் இந்த பாடல் தான், இன்டர்வலுக்கு முன்னாடி இந்த பாடல் தான், இன்டர்வலுக்கு அப்புறமும் இந்த பாடல் தான், கிளைமேக்ஸ்லேயும் இந்த பாடல் தான். இளையராஜா பாடலை வச்சு தான் படமே எடுத்திருக்கீங்க. இது போக தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. நான் என்ன கேட்குறேன், ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படம் நீங்கள்லாம் அந்த படத்தை எடுக்கணும். என்னுடைய படத்தில் என்னுடைய பேர் அல்லவா இருக்கணும், என்னுடைய உழைப்பு அல்லவா இருக்கணும். இது படம் முழுக்க இளையராஜா பாட்டு, வித்யாசாகர் பாட்டு, தேவா பாட்டு, சிற்பி பாட்டு, வித்யாசாகர் பாட்டெல்லாம் போட்டுட்டு நான் இந்த படத்தில் இசையமைச்சிருக்கேன்னா அப்புறம் எதுக்கு அந்த படத்துக்கு தனியாக ஒரு இசையமைப்பாளர்? இசை திருடர்னு வச்சுக்கலாம். இந்த படத்தை வந்து இசையை நாங்கள் திருடிக்கிட்டோம் அப்படின்னு. பாடல் உங்கது கிடையாது, பாடல் வரிகள் உங்கது கிடையாது, இசை உங்கது கிடையாது, சிந்தனை உங்கது கிடையாது, திரைக்கதை உங்கது கிடையாது, கதை உங்கது கிடையாது, வசனம் உங்கது கிடையாது. எல்லாமே ஏற்கனவே வந்த திரைப்படங்கள் இருந்து வசனங்கள். ஐ எம் வெயிட்டிங், இது ஒரு 15 படத்துல விஜய் பேசிட்டார், அதை அப்படியே அஜித்தை காப்பி அடிச்சு இந்த டைலாக, அது கரெக்டாக இன்டர்வல் பிளாக்ல தான் விஜய் பேசுவார், அதே மாதிரி பேச வச்சிருக்காங்க. அப்போ ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற இசை, பாடல், வரிகள், பஞ்ச் டைலாக்லாம் சேர்த்து சேர்த்து ஒரு படத்தை பண்றதுக்கு இதுக்கு பேர் படமா? இதுக்கு எதுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் போடுறீங்க? இது எஸ்.ஏ. சூர்யா, சரண் எல்லாரும் சேர்ந்து எடுத்த படம்னு போட்டிருக்க வேண்டியதானே? இதுல உங்க ரோல் என்ன சார் இருக்கு? இயக்குனரா உங்களுடைய ரோல் என்ன? ஒரு சீன் இதுல என்னோட சொந்த மூலையிலேருந்து ஒரு சீன் உருவாச்சுன்னு சொல்லுங்க. இசையமைப்பாளர் சொந்தமா என்னுடைய மெட்டு இந்த படத்துல இருக்குன்னு சொல்லுங்க. என்ன இருக்கு இந்த படத்துல? ஒண்ணுமே கிடையாது. நீங்க கேட்கலாம், இளையராஜா பாட்டுக்கு நாங்க காப்பி ரைட்ஸ் தேவைப்பட்ட நிறுவனத்துக்கு நாங்க கொடுத்துக்கிறோம். இது வெறும் பணமும் வணிகமும் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. அந்த ஆதிக் ரவிச்சந்திரனா இருக்கட்டும், அந்த படத்தை தயாரிச்ச பெரிய அந்த தயாரிப்பு நிறுவனங்களாகட்டும், உங்களுக்கு வெறுமனே பணமாவும் வணிகமாவும் பார்க்குது. ஆனா இளையராஜா வந்து இதை இசையா பார்க்கிறார், உயிரா பார்க்கிறார். அவருடைய மொழியில சொன்னா ஒரு ஆத்மார்த்தமா பார்க்கிறார். அவருக்கு வந்துக்கிட்டு நான் இதுக்கான படத்தை நான் கொடுத்துட்டேன், அந்த நிறுவனத்தில் பேசிக்கிட்டேன்னா எப்படி இருக்கும் சார்? ஒரு பாடல் உருவாகுது, ஒரு இசை உருவாகுது, அதில் இயக்குனரின் பங்கு உண்டு. 16 வயது நிலையில இளையராஜாவும் பாரதிராஜாவும் உட்கார்ந்து பேசுறாங்க, ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அப்படிங்கிறப்பெல்லாம் அவங்களுக்குள்ள உள்ள விஷயங்கள் எதெல்லாம் பாட்டுல வரணும்னு அவங்க பேசிக்கிறாங்க. அதன் மூலமா அப்படி ஒரு அற்புதமான பாட்டு கிடைக்குது. வைரமுத்துவும் பாரதிராஜாவும் உட்காந்து பேசுறாங்க. அந்த படத்தினுடைய இயக்குனருடைய கலைத்திறன், கவித்துவமும் சேர்ந்துதான் ஒரு பாடல் வரியில வரி வருது. அந்த பாடல் வரியை மெருகேற்றுவதற்கு அந்த பாடல் வரியின் தாக்கம் அந்த இளையராஜாவுக்கு இறங்கி இருக்கணும். இளையராஜாவுக்கும் அந்த கவிதை குறித்த பார்வை, உணர்வு, புரிதல் இருந்தாதான் அந்த இசையில் அது வெளிவரும். இந்த இடத்துல அவர் வந்து மழையை காமிக்கிறார், இந்த இடத்துல கோழியை காமிக்கிறார், இந்த இடத்துல காதல் ஊடலை காமிக்கிறாருங்கிறப்ப அது தகுந்த மாதிரி இசை அமைக்கிறதுல ஒரு இசை உருவாவதுல இயக்குனர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், அந்த சூழல், அந்த சிறு பொழுது, பெரும்பொழுது, குறிஞ்சித்திணை, மருதத்திணை, இவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு நீங்க அப்படி இசையமைப்பது இல்லை. ஆனா அதுக்காக அப்படியெல்லாம் ரசிச்சு தங்களுடைய உயிரா அடையாளமா இசையமைத்த அந்த பாடல்களை இன்னைக்கு வெறுமனே 2 பீஸை போட்டுக்கிட்டு 2 பேர் ஆடிக்கிட்டு ஒத்த ரூபா தாரேன் அப்படின்னு நீங்க ஆட வச்சுட்டு அதை கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா? எதுக்கோ கனவு கண்டு இந்த பாட்டு ஒரு மாஸ்டர் பீஸா வரணும், இந்த பாட்டு லெவலா வரணும்னு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜா யோசிச்சது, எஸ்பி முத்துராமனும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணது, கமலஹாசன் யோசிச்சது, இப்படியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு சம்மந்தமே இல்லாம பைக் ரேஸுக்கும், ஒரு ஃபைட் சீனுக்கும், ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கும், ஒரு பஞ்ச் டைலாக்குக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா காப்பிரைட்ஸ் கொடுங்க, பணம் கொடுத்துருங்க நீங்க. பட் அந்த உணர்வு கற்பனைக்கு விலை கிடையாது சார். அந்த இளையராஜாவுக்கு தோணுச்சு பாருங்க. மகேந்திரன் சொல்வார், அந்த மோகனும் சுதாசனியும் ஓடி போவாங்க, ஜாக்கிங் போவாங்க. அந்த ஒரு ஓடும்போது ஒரு பெண் என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க, ஆபீஸை பத்தி, தான் குழந்தைய பத்தி, தான் புருஷனை பத்தி, தான் அம்மாவை பத்தி, இதையெல்லாம் யோசித்து ஜாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த பாடலை நான் வடிவமைத்தேன்னு மகேந்திரன் வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ ஒரு பாடலை வடிவமைப்பதில் அந்த படக்கதைக்கு ஒரு ரோல் உண்டு, திரைக்கதைக்கு ஒரு ரோல் உண்டு, இயக்குனருக்கு ரோல் உண்டு. ஏன் பாரதிராஜா இளையராஜா காம்பினேஷன் தூளாகுது? ஏன் ஏஆர் ரஹ்மான் மணிரத்னம் காம்பினேஷன் தூளாகுது? ஏன் யுவன் சங்கர் ராஜா செல்வராகவன் காம்பினேஷன் தூளாகுது? அந்த கெமிஸ்ட்ரிக்குள்ள ஒரு இயக்குனர் இசையமைப்பாளராகவும் இருக்கிறார். இசையமைக்க தெரியுதோ இல்லையோ, அவருக்கு அந்த இசையை பற்றி ஒரு பார்வை இருக்கு. இந்த இசை அமைப்பாளருக்கு இயக்குனரை பற்றியோ, இயக்கத்தை பற்றி, சினிமாவை பற்றியோ ஒரு பார்வை இருக்கு. அந்த காட்சியை எப்படி கொண்டு வடிவமைக்கணும், இப்படியெல்லாம் உடலோடு உயிர் கலந்து ஒரு இசை உருவாகுது, ஒரு பாட்டு உருவாகுது.
இந்த எந்த ரிஸ்க்குமே எடுக்காம இளையராஜா ஒரு பாட்டு 45 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காருல, எடுத்து போடு. 35 வருஷத்துக்கு முன்னாடி தேவா ஒன்று சூப்பரா அடிச்சிருக்காருல, எடுத்து போடு. வித்யாசாகர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஹிட் ஆச்சுல, அந்த பாட்டை எடுத்து போடு. அப்படியே படத்தை முடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு தப்பான ட்ரெண்டு. அதாவது புத்தாக்கத்திறன், கலைத்திறன், ஒரு கிரியேட்டிவிட்டி, எந்த ஒரு ஒரிஜினாலிட்டியும் இல்லாமல் ஏற்கனவே ஹிட்டானதை எடுத்து எடுத்து போட்டு இது எல்லா விட்டு தட்டு பிச்சை எடுக்கிற மாதிரில இருக்கு. இது வெக்கமா இல்லையா, கேவலமா இல்லையா? இளையராஜா தான் கேட்டிருக்காரு, என்னடா நீங்க அப்படின்னு. இப்போ இளையராஜா ஏதோ நல்ல மூடில் இருந்திருக்காரு, அதான் புளிச்சட்டை மாறன் கூட சொல்லியிருக்காரு, ஏதோ நல்ல மூடில் இருந்திருக்காரு, பொழைச்சு போங்கடா டுபாக்கூர் பசங்களா அப்படிங்கிற மாதிரி. இவங்கெல்லாம் டுபாக்கூர் தான். ஒரு இயக்குனருக்கான மரியாதையே இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. இவங்கெல்லாம் உண்மையான இசையமைப்பாளரோ ஒரு இயக்குனரோ கிடையாது. நீ புதுசா ஒன்று உருவாகணும். இசை ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே அப்படின்னு ஒரு வரி வரும்போது எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். என்னடா கடவுள்னு சொல்றாருன்னு சொல்ல, நானும் ஒரு புதிய இசையை உருவாக்குறேன், ஒரு குழந்தையை பிரசவிக்கிறேன், ஒரு உயிரை உருவாக்குறேன். இசையை அப்படி பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் இசையை ரசித்து இசையை போட்ட இளையராஜா பாடல்களை சம்பந்தமே இல்லாமல் சரக்கு பாட்டில் வச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு உள்ள கேவலமான கதை ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல கதையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்பப்போ இளையராஜா பாட்டை போட்டால் அந்த இளையராஜா பாட்டை எடுத்துட்டா அந்த படமே கிடையாது. அப்போ நீங்கள் இளையராஜாவை சந்தித்து முறைப்படி அனுமதி வாங்கியிருக்கணும். சட்டப்படி எப்படியோ சாங்க, தார்மீகப்படி இளையராஜா இல்லைன்னா அந்த படம் குப்பை. இப்பயுமே குப்பையாக இருந்தாலும் இளையராஜா இல்லைன்னா அந்த படத்தை நிலைமை யோசித்து பாருங்க. பழைய படத்தின் பாடல்களை எடுத்து விட்டால் அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. பழைய படத்தின் பஞ்சு டைலாக் எடுத்துட்டீங்கன்னா அந்த படத்தில் சொந்தமாக டைலாக் கிடையாது. பழைய அஜித் படங்களை எல்லாம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இது அஜித் படமே இல்லை. அஜித் பழைய படத்தில் மிக்ஸ் பண்ணி ஒரு மாஷப் போட்டிருக்கிறாங்க. அதைத்தான் இளையராஜா கேட்குறாங்க. சொந்தமாக யோசிக்க வக்கு இல்லையா? ஒரு படத்தில் சார்லி வடிவில் பேசுவாங்களா, அதனால டுபாக்கூர் நீங்கள் அவன் நம்பர் 2 நீங்கள் நம்பர் 1 டுபாக்கூருங்க. அது மாதிரி இந்த படம் முழுக்க டுபாக்கூர் இசையமைப்பாளர் டுபாக்கூர் இயக்குனர்லாம் சேர்ந்து அஜித்தை வச்சு படம் எடுத்துட்டாங்க. அஜித் எப்படிதான் இப்படி ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. கேட்டால் கலெக்ஷன் ஆகுதுங்கிறாங்க. நாட்டில் குப்பை படம் ஓடும், கிறுக்குத்தனமான கதைகள் ஓடும். ஆனால் அதுக்காக இதெல்லாம் தமிழ் சினிமாவின் அடையாளங்களாக மாறிடாது. இது தமிழ் சினிமாவின் அவமானம் தான். இளையராஜா கேட்டிருப்பது மகிழ்ச்சி. ஏதோ நல்ல மூடில் இருக்கிறனால 5 கோடி ரூபாயே நிப்பாட்டிட்டார் அவர். 5 கோடிங்கிறது ஒரு பணம் கிடையாது, அவருக்கும் 5 கோடி பணம் கிடையாது. இப்படி ஒரு தப்பான விஷயத்தை எடுத்து அது மூலமாக பணத்தை சம்பாதிச்சா உங்களுக்கும் 5 கோடி ரூபா ஒரு மேட்டர் கிடையாது. ஆனால் இளையராஜா இங்கே கேட்க வரும்போது அந்த 5 கோடி அல்ல. உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? ஒரு பரீட்சையில் அவன் படித்து அந்த பையன் மார்க் வாங்கணும், அடுத்தவங்க பேப்பரை காப்பி அடித்து வாங்கினா காப்பி, அது கிரைம். சினிமாவில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கிரைம். இப்போ சுப்பிரமணியபுரத்தில் இந்த சிறு பொன்மணி அசையும் அப்படிங்கிற ஒரு பாட்டை பயன்படுத்தினாங்க. அந்த கதைக்கு அந்த 80s 80களில் அந்த பொண்ணுங்க தாவணி போட்டு காலேஜ் போகும்போது அந்த பாயராஜா அந்த இளையராஜா பாட்டு அந்த ரேடியோவில் ஓடும். ஹீரோஸ் அந்த பாட்டை கேட்டு ரசிப்பாங்க. அது கதையோட ஒன்றி இருந்தது, ஓகே. ஆனால் அந்த படத்துக்கென்று கதை இருந்தது, அந்த படத்துக்கென்று தனியாக பாட்டு இருந்தது, அந்த படத்துக்கென்று திரைக்கதை இருந்தது. உங்களை மாதிரி இளையராஜா பாட்டு ரஹ்மான் பாட்டை வச்சு பொழைக்கல அவங்க. அதே மாதிரி சசிகுமார் படம் இன்னொரு படத்தில் ஏதோ ஒரு பழைய பாடல்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த கதைக்கு ஏதோ ஒரு சீன் 2 சீன் அவ்வளோதான். சும்மா அந்த பழைய பாட்டு ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அதை போட்டே ஓட்டுறது என்ன கல்ச்சர்? லோகேஷ் கனகராஜ் கூட அந்த ஒரு பாட்டை தான் முழுசாக பயன்படுத்தினார். அதுவே நீ திருப்பிலாம் வந்தால் போர் அடிச்சிடும். ஆனால் இந்த படத்தில் இந்த இயக்குனருக்கு என்று கிரியேட்டிவிட்டி திறமை எதுவுமே இல்லைங்கிறது தெரியுது. ஒரு சீன் கூட அவராக யோசிக்கலைங்க, எல்லாமே மற்ற படத்துலேருந்து யோசிச்சது தான். பஞ்சு டைலாக்லேருந்து எல்லாமே, விஜய் படம் அஜித் படத்துலேருந்து எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்டாங்க. இது என்ன படக்குழு? இது இந்த கதையை என்ன மாதிரி சொல்லியிருப்பாரு? எல்லாமே ஏற்கனவே வந்த கதை தான். அப்போ இளையராஜா அதை தான் கேட்குறாரு, உனக்கு யோசிக்க தெரியாதா? ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு படத்தில் எவ்வளோ பெரிய ரோல் உண்டு. ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் அமைப்பார். இந்த மண்ணின் மனம் குறித்து அவர் இசையமைக்க தெரியாதுன்னு சொன்னப்ப உழவனில் இசையமைச்சார். பாட்டு பயங்கரமான ஹிட். இப்போ கேட்டிங்கனாலும் இதயத்தை வருடுற மாதிரி இருக்கும். கிழக்கு சீமையில் மானூத்து மந்தையிலேன்னு இது ஏஆர் ரஹ்மான் அப்படி போட்டாரு அப்படின்னு மிரண்டாங்க. என்னடா தேனி உசிலம்பட்டி நக்கலைப்பட்டி மானூத்துக்குள்ளே போயிட்டாரப்பா அப்படின்னாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இளையராஜாவால் தானே பண்ண முடியும், எப்படி ஏஆர் ரஹ்மான் பண்ணாருனாங்க. கருத்தம்மா அந்த காடு பொட்டக்காடுன்னு ஒரு பாட்டு உண்டு, டைட்டில் சாங். அந்த பெண் குழந்தைகளை கொலை செய்கிற அந்த கல்ச்சரையும் அந்த நிலத்தையும் ஒப்பிட்டு இந்த காடு பொட்டக்காடு எதுக்கும் உருப்படாததோ பொம்பளை பிள்ளையோட சொல்லக்கூடிய அந்த கிராமத்து கல்ச்சரை சொல்லி காடு இது பொட்டக்காடு அப்படி அந்த ஃபர்ஸ்ட் லைன் தொடங்குறதுலேருந்து அந்த மியூசிக் அந்த கதையை அப்படியே கொண்டு போகும். அது பாயராஜாவுடைய கதை.
வைரமுத்து அந்த தேனி மாவட்டத்தோடு ஒன்றி எழுதின வரிகள், ரகுமான் அதை உணர்ந்து போட்ட மண்வாசலின் கூடிய மெட்டு, அதுதாங்க இசையமைப்பாளர். இந்த படத்துல இசையமைப்பாளருக்கு என்ன ரோல் இருக்கு? இது ரொம்ப ஒரு பைத்தியக்காரதை. தெலுங்கு சினிமாவை விட மோசமா தமிழ் சினிமா போயிருமோங்கிற அச்சம் இருக்கு. அது அஜித் போன்றவர்கள் சமீப காலத்துல ரொம்ப நல்ல ரசிகர் மன்றங்களை கலைங்க, போய் அம்மா அப்பாவை பாருங்க, உங்க குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அஜித்குமார் இந்த மாதிரி தன்னைத்தானே சுயமோகியா ஒரு ரசிச்சுக்கிட்டு இப்படி ஒரு படத்தை அவர் ஏன் அக்செப்ட் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் நீங்கள் கேட்கலாம், படம் ஓடிருச்சுலன்னு. படம் ஓடிருச்சுங்கிறதுக்காக ஒருத்தன் திறமையே இல்லாமல் காப்பி அடித்து ஜெயிக்கிறாங்கிறதுக்காண்டி ஜெயிச்சவங்கிறதுக்காக கொண்டாடக்கூடாது. அவன் நல்லவனா நேர்மையா இந்த புகழ் வெளிச்சம் இந்த பணம் சரியான வழியில் வந்துச்சாங்கிறதா ரொம்ப முக்கியம். ஜெயிச்சவனை கொண்டாடுற உலகம் இருக்கும், ஆனால் அது நிலைக்காது. இளையராஜா மாதிரி திறமையில் சொந்த திறமையில் ஜெயிச்சிருக்காங்க. இளையராஜாவாக இருக்கட்டும், ரகுமானாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்த இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், சொந்த திறமையில கதை எழுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன் இருக்கு, சில படங்கள் ரீமேக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு படத்தையே இன்னொரு படத்தோட எடிட்டிங் மிக்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப ஒஸ்ட்டு. அதைத்தான் இளையராஜா கேட்டிருக்கிறார். அவருடைய கோபம் நியாயமானது, அதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் உங்களை மாதிரி இப்படி சில்லறத்தனமா பண்ணலை. அவர் ஒரு வசனத்தை, ஒரு வரியை, ஒரு காட்சியை உயிரூட்டுகின்ற வேலையை அவர் செய்திருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட இருந்து திருடி போட்டுட்டு பணம் வேணா தந்துடுறோங்கிற ரொம்ப மலிவான வணிக வித்தியில் இருக்கீங்க. இசை என்பது வெறும் வணிகம் அல்ல, அது ஒரு இதயபூர்வமான மனப்பூர்வமான உணர்வு. அப்படி உணர்ந்து செய்யக்கூடிய இளையராஜாக்களுக்கு இது மாதிரியான விஷயங்களை பார்த்தால் கோபம் வரத்தான் செய்யும். இது போன்ற சினிமா குறித்து விமர்சனம், பார்வை, இதற்கு பின்னால் உள்ள அரசியல், பேசப்பட வேண்டிய சினிமா பார்வைன்னு பல்வேறு கோணங்களில் நீங்கள் சினிமாக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.